மௌலிக மஜ்லிஸை முடித்து பயானிலே சொல்லப்பட்ட நல்ல விஷயங்களை எல்லாம் விளங்கி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கும் நம்மவர்களுக்கு நல்ல செய்திகளை சொல்வதற்கு உஸ்தாத் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அதற்கு முன்பதாக இந்த நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு நமது மதரசாவிலே குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கின்ற மாணவர் அகமது ஹம்தான் சதுருதீன் அவர்கள் சூரத்துல் கஹஃபிலிருந்து சில வசனங்களை ஓதி இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பார்கள். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Nama saya Ahmad bin Syaifuddin. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. الذين كانت أعينهم في غطاء عن ذكري وكانوا لا يستطيعون سمعا أفحسب الذين كفروا أن يتخذوا عبادي من دوني أولياء إنا أعتدنا جهنم للكافرين نزلا قل هل ننبئكم بالأخسرين أعمالا الذين ضل سعيهم في الحياة الدنيا وهم يحسبون أنهم الذين كفروا بآيات ربهم ولقائه فابطت أعمالهم فلا نقيم لهم يوم القيامة وزنا ذلك جزاؤهم جهنم بما كفروا واتخذوا آياتي ورسلي هزوا إن الذين آمنوا وعملوا الصالحات كانت لهم جنات الفردوس نزلا خالدين فيها لا يبغون عنها حولا قل لو كان البحر مدادا لكلمات ربي لنفد البحر قبل أن تنفد كلمات ربي ولو جئنا بمثله مددا قل إنما أنا بشر مثلكم يوحى إلي أنما إلهكم إله واحد فمن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه أحدا. السلام عليكم ورحمة الله وبركاته. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. நமது மதரசாவுடைய மாணவர் அகமது ஹம்தான் அவர்கள் சூரா கஹஃபில் இருந்து சில வசனங்களை ஓதி நம்மை எல்லாம் மகிழ வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய ஓதுதலை இன்னும் மென்மேலும் சிறப்பான முறையிலே ஓதுவதற்குண்டான ஹிதாயத்தை அல்லாஹ் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. அடுத்தபடியாக இன்றைய பயானுடைய தலைப்பு
வாழ்க்கையின் வழிகாட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற தலைப்பின் கீழே மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய உஸ்தாஸ் மௌலானா மௌலவி ஹாஜா மஹீதீன் ஹஸரத் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي وعسرني من خير ما وقد خلت النظر من بين يديه من خلفه الا تعبد الا الله اني اخاف عليكم عذاب يوم عظيم كما جاءك بالخالصة الغير المستقيم غير ما تبصر وذكر الخعان بن حقاق وقد خلت النظر من بين يديه من خلفه. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وحبيبنا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد، قال الله تعالى في محكم القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر. وقال نبينا وحبيبنا محمد رسول الله صلى الله عليه وسلم: خيركم خيركم لأهلي وأنا خير لأهلي، أو كما قال عليهم الصلاة والسلام. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுக்கு உரித்தாகட்டுமாக. அகிலங்களின் அருள் கொடை, உயிருக்கும் உயிரான உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. சஹாபாக்கள், தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், குதுபுமார்கள், உலமாக்கள், அய்யிம்மாக்கள், உஸ்தாதுகள், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தை பெற்றோர்கள், வாழ்ந்தும் மறைந்தும் இருக்கும் அனைத்து நல்லுள்ளங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் கருணையும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன் பிஹக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாழும் காலங்கள் எல்லாம் நம்முடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ் பரக்கத்து செய்து கடனில்லாத வாழ்க்கையை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. ஆமீன் பிஹக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாழ்வின் வழிகாட்டி இந்த தலைப்பு உலகத்தில் யாருக்கு பொழுதுதோ இல்லையோ, அல்லது அப்படி பொருத்தமுள்ள வகையில் ஒரு மனிதர் வாழ்ந்து இருக்கிறார் என்றாலோ, துனியாவில் நீங்கள் தேடி பார்த்தாலும் அப்படி ஒரு மனிதரை நம்மால் பார்க்கவே முடியாது. இல்லா ஹபீபுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்முடைய நேசத்திற்குரிய கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர. பொதுவாகவே ஒரு 63 ஆண்டு காலத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றிருந்தார்கள்.
அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த 63 ஆண்டு காலத்தில் அவர்களுடைய பிறப்பில் இருந்து அவர்கள் மறைகின்ற வரைக்கும், எப்பவுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்தது வரைக்கும் சொல்லக்கூடாது. தாய்மார்கள் விலகிக்கணும், பெரியவர்கள் விலகிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மௌத் உண்டு, ஆனால் நம்மை போன்ற மௌத் அல்ல அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், என் மீது யார் ஸலவாத் சொல்வாரோ, என் மீது யார் சலாம் சொல்வாரோ, ஃபரத்தல்லாஹு அலைஹி பிரூஹி, எனக்கு மீண்டும் அல்லாஹ் எனக்கு ரூஹை கொடுத்து அந்த சலாத்தையும் சலாமையும் என்னை அடைய செய்கின்றான், நான் அவர்களுக்கு பதில் சொல்லுகிறேன் என்றார்கள் முத்து நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ஸலவாத் ரொம்ப முக்கியம். நீங்கள் எவ்வளவு ஸலவாத் ஓத முடியுமோ பெருமக்களே அவ்வளவு ஸலவாத் ஓதுங்க. ஒருத்தர் வந்து கேட்டார், ஹஸரத் நான் தஸ்பீஹ்கள் எப்படி செய்யணும்னு கேட்டாங்க. எப்படி சுப்ஹானல்லாஹ் நிறைய ஓதணும், அல்ஹம்துலில்லாஹ் நிறைய ஓதணும், அல்லாஹு அக்பர் நிறைய ஓதணும், லா இலாஹ இல்லல்லாஹ் நிறைய ஓதணும், இதெல்லாம் எப்படி எங்களுடைய தஸ்பீஹ்கள் எப்படி ஓதணும்? ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதல் என்பது ஆக சிறந்த வழிகாட்டம். நம்ம எல்லோருக்கும் தெரியும் இந்த தஸ்பீஹுக்கு பேர் என்ன. சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் களைப்புற்று போய் வீட்டில் அமர்ந்து இருக்கிறார்கள். கை முழுக்க காய்த்து போய் இருக்கிறது. விவசாயம் செய்து விட்டு வருகிறார்கள். ஏனென்றால் அன்சாரிகள் விவசாயிகள் இல்லையா, ரலியல்லாஹு அன்ஹு. இங்கே மக்கா மாதிரி ஒரு தொழில் துறையோ ஒரு பெரிய காம்பெக்னோ ஏதோ உருவாக்கி அல்லது அவங்க ஒரு ட்ரேட்ல ஒரு பெரிய ஓனர்ஷிப் அப்படியெல்லாம் இல்ல. விவசாயிகளோடு விவசாயிகளாக களம் இறங்குகிறார்கள் சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னா அலை எடுக்கிறது. ஒரு பெரிய உரல் இருக்கும், அதை கையில பிடிச்சி எடுப்பாங்க. பெரிய வீரர், அதுல மாற்று கருத்து கிடையாது, பெரிய வீரர் தான். ஆனால் சில வேலைகள் சில ஆண்களால் அவ்வளவு சீக்கிரம் சுலபமாக செய்துவிட முடியாது. ஆபீஸுக்கு போவாரு, கம்பெனிக்கு போவாரு, செக்ல கையெழுத்து போடுவாரு, ஒரு மஸ்ஜித் நிர்வாகம் செய்வார், மதரசா நிர்வாகம் செய்வார், கம்பெனியில உள்ள 100-150 ஸ்டாஃப் நிர்வாகம் செய்வார், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஊழியத்தை கொடுப்பார், எல்லாம் செய்வார். 2 தட்டை கழுவ சொன்னா அந்த கிச்சனை நாசம் படுத்திட்டு போயிடுவார். ஏங்க இப்போ அடுப்பாங்க 2 பாத்திரத்தை கழுவிட்டு போங்க, 2 கழுவி வச்சிருவாரு. ஆனா மத்ததெல்லாம் நாம தான் போய் கழுவணும். ஏன்னா சில வேலைகளை சிலரால் மட்டும்தான் செய்ய முடியும். அதன் தனி பெருமையை தாய்மார்கள் எடுத்திருக்கிறார்கள். எல்லா வேலையும் செய்வார்கள். காலையில் துவங்கிய வேலை இரவு முழுக்க அந்த வேலை பைசப்பாக மாறி போய் கொண்டிருக்கும். அடுத்தடுத்தாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆரம்பத்தில் இருந்து துவங்குகிறார். வீட்டில இருக்கக்கூடிய ஒரு லத்தீபாக எழுப்புறது, அடுத்தது அங்கிருந்து துவங்கி அவர்களை சரி செய்வது, அவர்களுக்கு அணிவிப்பது, அவர்களுக்கு ஏதாவது தேவை உள்ளதை எடுத்து கொடுப்பது. முன்னெல்லாம் சொல்லலாம் அதிகமா ஹோட்டல் போறோம்ட்டு, கொரோனாவுக்கு அப்புறம் அந்த வழக்கம்லாம் இப்ப இல்லைன்னு கேள்விப்பட்டேன், கொஞ்சம் குறைஞ்சிருக்குட்டு. அதனால வேலை டபுளா இங்க போய் கொண்டு இருக்கிறது இல்லையா? இல்ல மாஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்முடைய தாய்மார்களுக்கு சகோதரிகளுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. வீடு திரும்புகிற பொழுது பார்த்தால் அவர்கள் தான் அங்கே நிற்கிறார்கள். வரவேற்பதில் இருந்து, அவர்கள் குணம் காட்டுவதிலிருந்து, அவர்கள் அதை அரவணைப்பதிலிருந்து, மீண்டும் இவரை பள்ளிகளுக்கு மதரசாவுக்கு அனுப்புவதிலிருந்து, அடுத்து மாலை, இப்படி இரவு, கடைசியாய் வேலையிலே ஈடுபட்டு இருப்பார். ஆனால் இவர் ஆபீஸ் வேலை மட்டும் செய்வார். எதுவுமே அவ்வளவு சீக்கிரம் செய்ய முடியாது. ஏன்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து ஹைபருடைய கோட்டையே இடது கையில் தூக்கிய மாவீரர். ஆனா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு உள்ளத்துல ஒரு நெருடல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் ஏதாவது கேட்கலாமே என்று. நான் சொல்வது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் சொந்த புதல்வியான ஃபாத்திமாவுக்கு எந்த விதமான செட்டிலும் இல்லாமல் தேவையான அளவிற்கான ஒரு அழகான வாழ்க்கையை பெரிய சிறப்புமிக்க சிறந்த கணவராக செய்தனா அலி ரலியல்லாஹு அன்ஹு. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கையை பார்த்துட்டு, பாத்திமா அம்மா பார்த்துட்டு நேரா ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. மாப்பிள்ளை இல்லையா, நேரா ரசூலுல்லாஹ்ட்ட வந்து நம்ம மாதிரி தான், ஏன்டா
அந்த மனுஷன் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் போறாரு. அவரும் ட்ரை பண்ணதான் செய்யறாரு. ஆபீஸ்ல ட்ரை பண்றாரு, கம்பெனில ட்ரை பண்றாரு, அவர் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லாம் கேட்கதான் செய்யறாரு. நீங்க ஏதாவது நல்லா தானே இருக்கீங்க, ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ண வேண்டியதானே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? பாத்திமா அம்மா கேட்கிறாங்க, நாயகமே, அல்லாஹ்வின் தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உரிமையோடு அலி போயிட்டு வந்தாங்க. ரொம்ப டயர்டா இருக்கிறாங்க, ஏதாவது கொடுக்கணும், ஏதாவது செய்யணும், நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம், நன்றாக இருக்குமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலை குனிகிறார்கள், அப்படியே அமைதியா வராங்க. மீண்டும் அப்படியே முடிக்கிறாங்க. பாத்திமா அம்மா அழைக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கிட்டாங்க, இங்க இருந்து எதுவும் வாங்காம இந்த அம்மா போற மாதிரி தெரியல. வந்தாச்சு, ஏதாவது எடுத்துட்டா அங்க போய் சேரணும். ஏன்னா தொடர்ந்து உழைத்து விட்டு வந்தாலும் வீட்டில உழை வைப்பதற்கு ஒன்றும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாத்திமா விட்ட, பாத்திமா உனக்கு இப்ப நான் கொடுத்துருவேன், நீங்க கேட்கறதெல்லாம் கொடுத்துருவேன். ஆனா அது கொடுத்தா இந்த ஒரு நாள் இரவு 2 நாள் இரவோட முடிஞ்சிடும். உனக்கு அது வேணுமா? இல்லை, நான் ஒண்ணு கொடுக்கிறேன், அதை நீ தொடர்ந்து நீ கொடுத்துட்டும் நீ செஞ்சுட்டு வந்தன்னா வாழும் காலங்களிலும் மறுமையின் அந்தஸ்திலும் உனக்கு உயர்வு வந்து கொண்டே இருக்கட்டும், எது வேண்டும் என்று கேட்டார்கள். பாத்திமா அம்மா இல்லையா, ரசூலுல்லாஹுடைய சொந்த புதல்வி இல்லையா, அவங்க விடுவாங்களா வாய்ப்ப? யா ரசூலல்லாஹ், நீங்கள் இரண்டாவதாக சொன்னதையே எனக்கு தாருங்கள், துனியாவிலே உள்ள எந்த விஷயம் எனக்கு வேணாம், இன்னைக்கு ஒரு நைட் 2, எனக்கு ஃபுல் லைஃப் செட்டில்மெண்ட் வேணும். அவங்க உறுதியா இருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு லைஃப் செட்டில் கொடுப்போம் என்று உறுதியாக இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இங்க வாங்க பாத்திமா, அல்லாஹ்விடம் நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுதெல்லாம், நீங்கள் ஓய்வெடுக்கும் பொழுதெல்லாம், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் 33 தடவை சுப்ஹானல்லாஹ் என்று ஓதி வாருங்கள். 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் என்று ஓதுங்கள். 33 தடவை அல்லாஹு அக்பர் என்று ஓதுங்கள். ஒரு முறை லா இலாஹா இல்லல்லாஹ் என்று ஓதி வாருங்கள். நீங்கள் கேட்டதும் நீங்கள் கேட்காததையும் அல்லாஹ் உங்கள் வீட்டு வாசலுக்கு கொண்டு வருவான் என்றார்கள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யோசித்து பாருங்கள். இதை எடுத்துக்கொண்டு அப்படியே போகிறார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட. அலி ரலியல்லாஹு அவர்கள் பாத்திமாவை பார்க்கிறார்கள், பாத்திமா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்கிறார்கள். 2 பேரும் சந்தித்து பார்க்கும் பொழுது அலி ரலியல்லாஹு விளங்கி கொண்டார்கள். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பில் வளர்ந்த மகன் இல்லையா? என்ன, நீ கேட்டதை விட விசேஷமா வேற எதையோ கொண்டு வந்த மாதிரி தெரியுது பாத்திமா என்று சொன்னார்கள். ஆம், என்னிடம் இப்பொழுது 33 சுப்ஹானல்லாஹ், 33 அல்ஹம்துலில்லாஹ், 33 அல்லாஹு அக்பர் இருக்கிறது. எனவேதான் அதிலிருந்து இந்த தஸ்பீஹுக்கு பேரே தஸ்பீஹே பாத்திமா. இந்த தஸ்பீஹுக்கு பேரே என்னதான்? தஸ்பீஹே பாத்திமா. முழு உம்மத்தும் கியாமத் நாள் வரைக்கும் நடைபெறுகிறது. அன்னைக்கு ஒரு நாள் இரவு 2 நாள் இரவுக்கு மட்டும் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி செட்டில் பண்ணியிருந்தா உம்மத்துக்கே இந்த நிலைமத்து கிடைக்காமல் போயிருக்கும். இன்னொன்னு தெரியுமா? இதை வாங்கிய பாத்திமா அம்மா பெரிய செல்வ சிமாட்டியாக எல்லாம் வாழலையா ஹஸரத், அவங்க பெரிய செட்டில் எல்லாம் இல்லையா ஹஸரத், அவங்க ஒரு பெரிய ராணி மாதிரி எல்லாம் வாழலையா ஹஸரத் என்று நாம நினைக்கிறோம். இல்லை, இதை பெற்றதற்கு பிறகு பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு கிடைத்த வாக்கியங்கள் ஏராளம் ஏராளம். தாய்மார்களே, ஆண்களுக்கும் சொல்லுகிறேன், ஒரு தஸ்பீஹை, ஒரு திக்ரை தொடர்ந்து ஓதி வரும் பொழுது நமக்கு தெரியாத பெரும் பெரும் அந்தஸ்துகள் வரும். உங்கள் எல்லோருக்கும் தெரிவதற்காக தெரிந்திருக்கும். ஜனாசாவை தூக்கி செல்லக்கூடிய அந்த வழிமுறை எப்படி இருந்தது தெரியுமா? ஒரு ஈட்ட மர கட்டை இருக்கும், அதை நாங்காக ஆக்கிவிட்டு மேலே ஒரு ஓலையை வைத்துக் கொள்வார்கள். அப்படியே ஜனாசாவை எடுத்து மேலே வைப்பார்கள். இதுதான் வழிமுறை. இப்படிதான் தூக்கிட்டு போவாங்க. அது ஆணோ பெண்ணோ இப்படிதான் இருந்தது ஆரம்ப காலகட்டத்தில். மதீனாவிற்குள் வந்த பிறகும் இதே பக்குவத்தில் இருக்கும் பொழுதுதான் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த வழியை மாற்றணும் சொன்னாங்க. நான் வாழும் காலகட்டத்திலேயே நான் அப்படி ஒரு வாழ்க்கை கிடையாது. ஏன்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு இளமை, ஒரு இளவல் இளைஞராக இருக்கக்கூடியவர்கள். எல்லாரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, திண்டுல உட்கார்ந்து எல்லாரும் அமர்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஒரு அம்மா போது, வயதான ஒரு மூதாட்டி போய்கொண்டே இருக்கு. எல்லாரும் இங்க இருந்து பாக்குறாங்க. ஆண்கள் இல்லையா, நல்ல மூடி கூன் உழுகி போகுது. ஒருத்தர் சொல்றாரு, இவ்வளவு வயசாயிருச்சு எப்படி வெக்கத்தோட போது பாருங்க. இன்னொருத்தர் ஆரம்பிக்கிறார், கம் உமர் ஃபி ஹாதிஹி மின் நிஸா, இவனுக்கு எவ்வளவு வயசு இருக்குன்னு உங்க யாருக்கா தெரியுதா? ஆண்கள் பேசிக் கொள்கிறார்கள். ஒருத்தர் சொல்றாரு 70 இருக்குங்க என்று சொல்கிறார். இன்னொருத்தர் சொல்றாரு
70 மாதிரி தெரியல, இது 80 எல்லாம் தாண்ட மாதிரி தெரியுது அப்படிங்கிறாரு. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு ஒரு ஏஜ் கேரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நேரா பார்த்தா அந்த வயதான மூதாட்டி செய்தன அலி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்குள்ள போகுது. அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆச்சரியம், இறங்குறாங்க. நம்ம வீட்டுக்குள்ள யார் அது? ஏதோ தேவைக்கு வந்திருப்பாங்க, உள்ள போறாங்க. உள்ள போனா யாரையும் காணும். இங்க தேடி பாக்குறாங்க காணும், அங்க தேடி பாக்குறாங்க காணும், உள்ளறையில போய் பாக்குறாங்க எங்கேயும் காணும். ஒரு பெரிய மாளிகை இல்ல, அது ஒரு சின்ன அறைகள் கொண்டு உள்ள ஒரு சிறிய அன்பு இல்லம் இல்லையா, அதுல உள்ள நின்று தேடுகிறார்கள். பார்த்தா ஓரத்துல பண்ணி பாத்திமா அம்மா நிக்கிறாங்க. பாத்திமா அம்மாட்ட கேட்டாங்க, ரொம்ப வயது முதிர்ந்த ஒரு 80க்கும் 90க்கும் நடுவுல உள்ள வயசு உள்ள ஒரு அம்மா இங்க உள்ள வந்துச்சு, எங்கன்னு கேட்டாங்க. பின்னாடி எதுவும் பாதை இருக்கான்னு கேட்டாங்க. இல்ல, நம்ம வீட்டுக்கு பின்னாடி பாதை இருக்கு. எங்க? அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அலியே அது நான் தான் என்று சொன்னார்கள். நீங்கள் உங்கள் நண்பர்களோடு அமர்ந்து கொண்டிருந்தீர்கள், மதீனத்து ஆண்களை பார்த்தேன், என்னுடைய வயது தெரியக்கூடாது என்பதற்காக நான் வயதானவரை போன்று நான் வந்தேன். நல்லா கவனிக்கணும் வார்த்தையெல்லாம். என் வயது தெரியக்கூடாது என்பதற்காக வயதானவர்களாக நான் வந்தேன். என்னுடைய எந்த விதமான செய்திகளும் அவர்களுடைய உள்ளத்தில் கதர் ஆபத்தை விளைவிக்க கூடாது என்பதற்காக நான் என்னை முழுவதுமாக பொருத்திக் கொண்டேன். நான் உங்களுக்காக அல்லாஹ் ரசூலின் கட்டளைக்காக இந்த பணிவோடு வந்தேன். என் கற்பையும் என்னுடைய அழகையும் என் மானத்தையும் அல்லாஹ்வுக்காக நான் பாதுகாத்தேன் என்று சொன்னார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நெற்றியில் முத்தம் கொடுத்து, புஷ்ரா வ தூபா லி அஹ்லில் ஜன்னah, இதற்குத்தான் நாயகம் உன்னை சொர்க்கத்து தலைவி என்று அவ்வப்போது சொல்வார்களோ என்று சொல்லி முத்தம் கொடுத்தார்கள் என்பது ஹதீஸ். வாழும் காலகட்டத்தில் இருப்பதை போன்றே மரணத்திற்கு பின்னாலும் நான் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்லி கேட்டு ஒரு தொட்டில் மாதிரி ஒண்ணு செய்ய சொன்னாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மௌத்துக்கு பின்னால, வஃபாத்துக்கு பின்னால, மறைவுக்கு பின்னால அடுத்த அந்த குடும்பத்தில் அடுத்த ஸ்டெப் வஃபாத் யாருன்னா சையதுனா அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தான். நம்ம எல்லோருக்கும் தெரியும். எனவே தான் ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், ஃபாத்திமா உன்னை விட்டு நான் விலகுகிறேன், உன்னை விட்டு பிரிகிறேன் என்று வருத்தப்படாதே, வருத்தப்படாதே, நான் முதலில் போகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அழுது புலம்பிய ஃபாத்திமா அம்மா இடதுபுறத்தில் வரும்பொழுது சுப செய்தி சொன்னார்கள், எனக்கு அடுத்தது நீதானம்மா வருவாய் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை கேட்டதும் சிரித்தார்கள். உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், ஆயிஷா அம்மா இந்த ஹதீஸை அறிவிப்பாங்க, நான் ஃபாத்திமாவிட்ட கேட்டேன், மரண தருவாயிலும் கூட நீ ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து அழுது புலம்பி இருந்த நீ இன்னொரு பக்கத்துல போன உடனே சிரித்தாயம்மா என்று கேட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புதல்வி ஃபாத்திமா பதில் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்து இளம் வயதில் வஃபாத்தானவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ஒரு பெரிய பொக்கிஷத்தை கொடுத்துட்டு இந்த துன்யாவுக்கு போனாங்க. என்ன தெரியுமா? அந்த தொட்டில வச்சு, அந்த தொட்டில இருந்து கை காலு அந்த என்ன கஃன் இடுகிறார்கள் எதையுமே தெரியாத அளவிற்கு கொண்டு கபரிலே வைக்கிற பொழுதும் கூட பெண்களாக இருந்தால் அதற்கு ஒரு அமைப்பாக லஹது குழியும் மஹது குழியையும் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். மக்காவுல ஒரு பழக்கம் இருக்கு, மஹது குழின்னு சொல்லுவாங்க. நீங்க மக்காவுல ஜன்னத்துல் முஅல்லா அங்க உள்ள கபர்ஸ் எல்லாம் போனா நம்ம ஊர்ல எப்படி இருக்குன்னு நேரா வரும், கபர்ல ஜனாசா வச்சிருவாங்க, தொட்டி குழின்னு ஒண்ணு சொல்லுவாங்க, உள்ள ஒரு குழியை ஒண்ணு ஓபன் பண்ணுவாங்க. அது என்ன செய்யணும், உள்ள கொண்டு போய் வச்சிருவாங்க. இங்க இருந்து பாத்தீங்கன்னா நேரா எதுவும் இருக்காது. நம்ம ஊர்ல வைக்கிற மாதிரி நேரா ஜனாசா அப்படி வைக்க மாட்டாங்க. இது அன்சாரிகளுடைய பழக்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா அம்மாவுடைய உத்தரவையும் கட்டளையும் ஏற்று முழு உம்மத்திற்கும் சந்தூக்கு பெட்டியை வெளிப்படுத்தி கொடுத்தது இந்த உம்மத்தில் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் ஒரு அடையாளத்துக்காக பச்சை கரை நிறமாக இருந்தால் ஆண்களுக்கு துண்டாகவும், நம்ம ஊர்ல தான் சகப்பு கலர் துண்டாக இருந்தால் சந்தூக்கு பெட்டி மேல அது பெண்ணுடைய ஜனாசா என்பதை அறிந்து கொள்வதற்காக சில அடையாளங்களை தருவார்கள். இப்படி பல விஷயங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வழிகாட்டுதல் என்பது தங்கள் குடும்பத்தில் இருந்தே தோன்றுகிறது என்றால் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அதிலே முதல் படி. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 63 ஆண்டு காலமும் பெருமக்களே நீங்கள் தேடி 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 தேனிருப்பார்களா? அவ்வளவு தித்திப்புகள். ஒரு இடத்தில் கூட ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல என்ன செஞ்சாங்கன்னு யாருக்கு தெரியாது அப்படிங்கிறதே இல்லை. அவங்க பிறப்புக்கு முன்னால் இருந்து
ஏன் அவர்கள் மன்னரைக்கு போய் பின்னால் வைத்து முடித்து அதுவரைக்கும் அவர்கள் உள்ளே எப்படி இருந்தார்கள்? ஒரு ஹதீஸ் வருது இல்லையா, சையதுனா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள் இல்லையா, நான் தான் ரசூலை அதிகமாக கடைசியில் சந்தித்தேன் என்று சொல்வார்கள். ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா கேட்பாங்க, அந்த ரசூலின் மீது மண்போட உனக்கு எப்படி மனம் வந்தது என்று கேட்பார்கள். அனஸ் ரலியல்லாஹு சொல்வார்கள், நான் ஒரு மோதிரத்தை வைத்திருந்தேன், ரசூலுல்லாஹ்வை முழுக்க அடக்கியதற்கு பின்னால் மீண்டும் தேடுவதற்காக நான் கடைசியில் மீண்டும் அதை தோண்டி பார்த்து மீண்டும் அடக்கினேன் என்று ஹதீஸ்களிலே வரும். திங்கட்கிழமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே ரபியுல் அவ்வல் மாதத்தில் இந்த உம்மத்தை விட்டு பிரிகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏறக்குறைய செவ்வாய்க்கிழமை வரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜனாசா அங்கு மதீனாவிலே வைக்கப்பட்டிருந்தது. சையதுனா அபூபக்கர் ஸித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூபக்கரே, நான் மரணித்ததற்கு பின்னால் என் ஜனாசாவை அப்படியே ஓரமாக வைத்துவிட வேண்டும், யாரும் அந்த இடத்திற்கு வர வேண்டாம். அல்லாஹ் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் தலைமையை கொண்டு ஒட்டுமொத்த வானவர்களும் இங்கு வந்து ஜனாசா தொழ வைப்பார்கள், அவர்கள் தொழுவதற்கு பின்னால் தான் நீங்கள் சன்னஞ்சன்னமாக தொழுக வேண்டும் என்ற உத்தரவை ஏற்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதே போன்றே தனியாக வைத்து இந்த பக்கம் ஃபுல் மனிதர்கள் எல்லாம் இந்த பக்கம் வந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் அங்க இருந்துச்சு. எல்லாம் தொழுது முடிச்சதற்கு பின்னே ஒரு அவகாசத்திற்கு பின்னால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தார்கள். பெருமக்களே, இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு மனிதர் வாழும் பொழுது அவருக்கு பயந்து, ஒரு மனிதர் வாழும் பொழுது அவர் பேச்சை கேட்டு, ஒரு மனிதர் வாழும் பொழுது அவருடைய உள்ளத்திற்கு நோகம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக நம்ம எப்படி வேண்டுமென்றாலும் வணிந்து போவோம். உதாரணத்திற்கு, நம்ம தாய் தந்தை இருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையின் அமைப்புகள் சீராக இருந்திருக்கும். அது இல்லாதவர்களுக்கு தெரியும் அதனுடைய மதிப்பு என்ன என்று. அல்லாஹ் அவர்களுடைய தாய் தந்தையின் மன்னரையை சொர்க்கத்தின் பூஞ்சோலையின் ஒரு பூஞ்சோலையாக ஆக்குவானாக. அவங்க இருக்கும் பொழுது நமக்கு அந்த தர்த்தீப் தெரியும், அந்த தர்பியத் தெரியும், எப்படி வாழணும் தெரியும். கணவன் இருக்கும் பொழுது எப்படி இருக்க வேண்டும் என்று தெரியும், மனைவி இருக்கும் பொழுது எப்படி ஆள வேண்டும் என்பது தெரியும். ஒரு ஆள் இல்லாத பொழுது அதற்கு பின்னால் நம் வாழ்க்கை எப்படி இருக்கும்? இங்கு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஒரு அற்புதமான ஒரு தலைமை இப்பொழுது இல்லை என்ற பொழுது அவர்கள் வழிகாட்டிய அற்புதமான செய்தியை தான் இப்பொழுது நாம் பார்க்கிறோம். முதல் விஷயம் என்ன தெரியுமா ஆயிடுச்சு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு முதல்ல என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு கூட்டம் ஜகாத்து கொடுக்க மாட்டேன்னு வந்து நின்றுச்சு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஜகாத் கொடுக்க மாட்டோம். இத்தனை நாளாக இந்த நபித்தோழர்களோடு பேசிய வாய் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நபித்தோழர்கள் பார்த்த உருவம் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ ரசூலுல்லாஹி இல்ல, அவங்க சொன்னா மட்டும்தான் இந்த கூட்டம் கேட்கும். இப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமித்திருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூபக்கருடைய பேச்சை கேட்கவே இல்லை. ஒரு கட்டத்திற்கு மேல அந்த தோழர்களை எப்படி உருவாக்கி இருக்கிறார்கள் என்று பாருங்களேன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அப்படியே வருகிறார்கள். வந்த உடனே அவ்வளவு நேரம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கோபத்தை, அவங்களுடைய அந்த துவேஷத்தை நிறுத்தி, எல்லாரும் மனிதர்கள் தான், எல்லாருக்கும் மரணம் உண்டு, அதே மாதிரிதான் இந்த ரசூலுக்கும் மரணம், ரப்புக்கு மட்டும்தான் ஹுவல் ஹய்யு அல்லதீ லா யமூத், மரணிக்காத ஒரு நித்திய ஜீவன் ரப்பு என்று சொல்லி ஆசுவாசப்படுத்தி அமர வச்சாங்க உமரை. ஆனா இப்போ அபூபக்கர் சித்திக் என்ன சொல்றாங்கன்னா, கையில வாளை உருவி கொண்டு, யாராவது மன் ஃபர்ரக பைன ஸலாத்தி வ ஸகாத், தொழுகை இல்ல ஜகாத் இல்ல ஏதாவது முரண்பாடை கொண்டு வந்தீங்கன்னா என் வாளுக்கு பதில் சொல்லணும், நான் போர் துவக்குவேன் என்று வந்து நிற்கிறார்கள். இத சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பார்க்கறாங்க. யார் பார்க்கறாங்க? சையதுனா அலி ரலியல்லாஹு பார்க்கறாங்க. எப்பவுமே பொறுமையாக இருக்கிற அபூபக்கர் சித்திக் இன்னைக்கு இவ்வளவு கோபத்துல ஏன் வராங்க? ஏன் இவ்வளவு அவங்களுக்கு வேகம் வருகிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழியில் இருந்து கொஞ்சம் தவறும் பொழுது, கொஞ்சம் மாறும் பொழுது, அதை சரி செய்வதற்கு ஒரு தோழமை, அதை சரி செய்வதற்கு ஒரு நபரை அந்த கூட்டத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்தாங்க.
உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு கேட்டாங்க. என்னன்னு கேட்டேன். நீங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கும் பொழுது ஒரு தடவை உங்கள்கிட்ட இந்த வார்த்தையை சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? என்ன வார்த்தைன்னு கேட்டாங்க அபூபக்கர் சித்திக். அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, யா அபா பக்கர். அதாவது ரசூலுல்லாஹ் சொன்ன அதே வார்த்தையை அலி ரலியல்லாஹு சொல்றாங்க. யா அபா பக்கர் ஆதமிது சைஃபுக் வலா துஃபஜ்ஜஅனக பிக். அபூபக்கர் எப்பெல்லாம் வாளை எடுப்பாங்களோ அப்பெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்கன்னா, அபூபக்கர் வாளை கொண்டு எதையும் நம்ம சாதித்திட முடியாது, வாளை உள்ள வைங்க. வலா துஃபஜ்ஜஅக பிக். உங்களை பார்த்து யாருக்கும் உள்ளத்துல பயம் வரக்கூடாது, அன்பு வரணும், பாசம் வரணும். இந்த சொல்லு உங்களுக்கு நினைவில்லையா என்றவுடன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கையில் இருந்த வாளை அப்படியே கீழே போட்டாங்க. ஆஹா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை என்றாலும் அவர்கள் காட்டிய அந்த வழியின் சொல் இன்னமும் ஹயாத்தாகவே இருக்கிறது. இஸ்லாம் வாளால் பரவவே இல்லை, அது அன்பால் பரவியது என்பதற்கு முன்மாதிரி தான் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெறும் அன்பு, எல்லா இடத்திலும் அன்பு மட்டுமே பரவசமாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நீங்க எடுத்து பாருங்க. அவர்களுடைய வழி, ஒரு தலைவருக்கு தேவையான வழி. நமக்கு ஒரு தலைப்பே இருக்கு, தலைமை எப்படி இருக்குன்னு. ஒரு தலைவராக, ஒரு தந்தையாக, ஒரு கணவராக, ஏன் ஒரு மகனாக, ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யத்தீமாக, தாய் தந்தையை இழந்த ஒரு யத்தீமாக, ஒரு பக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமீன் நீதிபதியாக, காசியாக, இன்னொரு பக்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரிகளுக்கு இரக்கம் காட்டும் கருணையாளராக, இப்படி பலதரப்பட்ட கோணல்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி எப்படி இருக்குன்னு நீங்க தேடி பார்த்தா நீங்க அழகா எடுத்துக்கலாம். நாமெல்லாம் இன்னைக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சுக்கெல்லாம் போவே தேவையில்லைப்பா. ஆஜ்மார்களுக்கு சொல்ல விரும்புறேன், மோட்டிவேஷனலுக்கு நம்ம போகவே தேவையில்லை. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை எடுத்து அதை கதைகளாக நம் வீட்டு பிள்ளைகளுக்கு கொடுத்தாலே போதும். அந்த பிள்ளைகள் தீன் மலர்ந்தும் மனமும். அப்பப்ப சொல்றது உண்டு, இவ்வளவு கூட்டம் வரும் பொழுது நம்மளுடைய பிள்ளைகள் எங்கே? இந்த கூட்டத்தில் நம்மளுடைய பிள்ளைகள் இருக்கணுமே. இது ரசூலுடைய கூட்டம் இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டம் இல்லையா? பெண்கள் நினைத்தால் எதுவும் நடக்கும், எதுவும் நடக்கும். அழைப்பின் மிக முக்கியமான முகவரி யார் என்றால் தாய்மார்கள் தான். சின்ன குழந்தையோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான தொடர்போடு இருந்தார்கள். நாம நினைக்கிற மாதிரி குழந்தைகளுக்கு நமக்கு எந்த விதமான டச்சும் இல்ல, அவங்க இன்னும் வளரட்டும் பார்த்துக்கலாம், கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தையோடு வளரக்கூடிய ஹதீஸ்கள் ஏராளமான விஷயங்கள். உங்க எல்லாருக்கும் தெரியும், மஹ்மூத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு 5 வயசு சிறுவன். ஒரு சுன்னத்தான அமல், ஆனா அது விளையாட்டு, ஆனா அது சுன்னத்து. இன்ஷா அல்லாஹ் நம்ம செய்வோம் இன்ஷா அல்லாஹ். மஹ்மூத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு சின்ன வயசு புள்ள, சிறுவன். மஸ்ஜித் நபவி ஓரத்துல தண்ணி ஊத்துற அந்த இது இருக்குல்ல, குவளை, அன்னைக்கெல்லாம் மோட்டார் பம்புல இல்ல, குவளை இருந்து எடுத்துவாங்க தோல் பையில இருந்து. அதை எடுத்துட்டு இப்படியே வாயில ஊத்தி அங்க அங்க எல்லாத்தையும் துப்பிக்கிட்டே இருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதார்த்தமாக தொழுகைக்கு வருகிறார்கள். உள்ளே வருகிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஹ்மூதை பார்த்து கொண்டார்கள். மஹ்மூதுக்கு பின்னால போய் நின்றாங்க. இப்படி போய் நிக்கிறாங்க, அவ இப்படி திரும்புறா. இப்படி போய் நிக்கிறாங்க, அவர் இப்படி திரும்புறாரு. ரலியல்லாஹு அன்ஹு சின்ன பிள்ளை அவங்க. மஹ்மூத் ரபீ ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? நேரா போய் தூரத்தில் இருந்து ஒரு கையை இப்படி குவளையாக வைத்து தங்கள் வாயிலே அந்த தண்ணீரை ஊற்றி மஹ்மூத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து, சின்ன புள்ள தானே, இங்க இருந்து அங்க இருந்து வாயிலிருந்து ஒரு துப்பு துப்புறாங்க. அந்த தண்ணி நேர பரவி போய் ஃபீ வஜ்ஹி மஹ்மூத் ரபீ, ஹதீஸில் வருகிறது, அந்த குழந்தை சிறுவரினுடைய முகத்தில போய் அது பட்டுச்சு. உடனே அந்த புள்ள தண்ணியை எடுத்து வச்சு துப்புது. அந்த தண்ணி எங்க வந்து விழுது? கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி இப்படி விளையாடி கொண்டே இருப்பார்கள் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸில் எழுதுகிறார்கள், நம் வீட்டு பிள்ளைகள் சிறுவராக இருந்தாலும் அதை எடுத்து அது அப்படியே புஷ்பானமாக சும்மா எடுத்து ஓடி யானையை மாதிரி தூக்கிடக்கூடாது. நம்ம ஒரு விளையாட்டுக்கு தேவையான அளவிற்கு அந்த பிள்ளையின் மீது இப்படி உமிழ்வது என்பது ஒரு சுன்னத்தின் நிறைவேற்றிய நன்மை நமக்கு எழுதப்படுகிறது. பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பழகிய விதங்கள், வழிகாட்டுகிற விதங்கள்,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களுடைய தொடர்பு என்னன்னா, மதரசால இந்த மாதிரி பயான் மஜ்லிஸ்ல எல்லாம் குழந்தைகளை கூப்பிட்டு வரணும். அவங்க சத்தம் போடுவாங்க, போடட்டும். மதரசாவிலே இது போன்ற தொழுமிடத்தில் இது போன்ற இபாதத்துகள் கல்வி நடைபெறக்கூடிய இந்த மாதிரி ஸ்தாபகத்தில் குழந்தைகளின் சப்தம் இல்லாமல் போய்விட்டால் அடுத்த தலைமுறை பலவீனமாக போகிறது என்பது அர்த்தம். விளங்கிக் கொள்ள வேண்டும் தாய்மார்கள், பெரியவர்கள். நம்முடைய குழந்தைகளின் சப்தம் இந்த காம்பவுண்டுக்குள்ளே இல்ல, பயானுக்கு டிஸ்டர்பா இருக்கும், தொழுகைக்கு டிஸ்டர்பா இருக்கும் நாம நினைக்கிறோம். ஆனால் அந்த சப்தங்கள் இருக்கணும், அது போன்ற காரியங்கள் இருக்கணும். இவைகள் எல்லாம் நம்மளுடைய காரியங்களில் மிக முக்கியமான விஷயங்கள். பிள்ளைகள் அடுத்த தலைமுறைகளுக்கு நாம் தான் தீன் கொடுக்க வேண்டும். பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகை எப்படி இருக்கும் என்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தொழுகை எப்படி இருக்கும்? ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்களே, யா ரசூலல்லாஹ், தொழுதுகிட்டே இருக்கும் பொழுது சின்ன விரலை இப்படி கூச்சி கூச்சி எடுப்பாங்க. சின்ன விரல் குச்சி கட்ட விரலை பிடிச்சி இப்படி இருப்பாங்க. தொழுது முடிச்சிருவாங்க. தொழுது முடிச்சு இப்படி திரும்பி பார்ப்பாங்க. என்ன ஆயிஷா, நான் உனக்கு அநீதம் செய்து விட்டேன் என்று நினைத்தாயா? உங்கள் எல்லோருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ். ஆயிஷா மாட்டேன், உனக்கு நான் அநீதம் செய்து விட்டேன் என்று நீ நினைத்தாயா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷா அம்மா சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், நீண்ட நெடிய சஜிதாவா இருக்கே, காலெல்லாம் உங்களுக்கு புண்ணாக இருக்கிறது, வீங்கி போய் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் என்ன அர்த்தத்துல கேட்கிறாங்கன்னா, எங்க நான் மௌத்தா போயிட்டேன் நீ நினைச்சியா? ஏன்னா காலை பிடிச்சி நீ தடவுறனா, நான் அசைக்கும் பொழுது நீ உஷாராகிற, நான் எங்க மௌத்தா போயிட்டோம் நீ நினைச்சியா? அந்த அளவிற்கு ரசூலுல்லாஹ்வுடைய சஜிதா நீண்ட சஜிதாவா இருக்கும். நம்மளுடைய சஜிதா மாதிரி ஒரு கோடிபுத்திர சஜிதா மாதிரி எல்லாம் இருக்காது. நம்மளுடைய ருக்கு எப்படி இருக்கும்? அப்படி உள்ள போயிட்டு கீழே கொஞ்ச நேரம் இருக்க, தலையெல்லாம் கிருன்னு ஆனமா இருக்கும், உடனே கிளம்பிடு மேல. அது ருக்குக்கு போனோமான்னு கூட தெரியாது, நான் ஸ்டாப்பா போவோம் அந்த வண்டி. 4 ரக்காத்தா ஹத்தல் சலாம், சலாம் வரைக்கும் நான் ஸ்டாப். ரசிக்கணும் பெருமக்களே, தொழுகையை ரசிக்கணும். தொழுகையை ரசித்து 2 ரக்காத் இன்ஷா அல்லாஹ் செய்வோமா? 2 ரக்காத்தை நீங்க வீட்டுல போய் இன்னைக்கு இஸ்திகாரான்னு ஒரு தொழுக கைரை நாடி. எத்தனையோ விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கும். இஸ்திகாராவை நியத்து வைத்து இன்னைக்கு 2 ரக்காத் அப்படியே முழுமையா அல்லாஹ்வுக்காக அப்படியே ஒப்படைச்சு தொழுது பாருங்களேன், அது அவ்வளவு பேரின்பமா இருக்கும். ஒண்ணு பெரிய சூறாலாம் ஓத வேணாம், குல்யாயில் காஃபிரும் குல் வல்லாஹு துணை சூறா ஓதுனா போதும். அல்லாஹ் தக்பீர் கட்டுங்க, அல்லாஹ்ட்ட அப்படியே பேசுற மாதிரி, அப்படியே நிக்கிற மாதிரி. எந்த முழுமையா ருக்குல நிம்மதியா, சுஜூதுல நிம்மதியா, அத்தஹியாத்துல நிம்மதியா, தரூத் ஓதுங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். இன்ன அத்தஹியாத் எவ்வளவு அற்புதமான இடம் தெரியுமா? நம்ம சும்மா தொழுதுட்டு சலாம் கொடுத்துட்டு போயிடுறோம். நீங்க அத்தஹியாத் இருக்கே, சுப்ஹானல்லாஹ், தொழுகையில ரொம்ப சூப்பரான இடம் அதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மகிழ்ற இடம் எதுனா அத்தஹியாத்துல. ஏன்னா மிஅராஜுக்கு போகும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சலாம் சொன்னான். ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல முடியாது? சலாம் சொல்ல முடியாது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம், யா அல்லாஹ் நீதான் சலாம், வ மின்கஸ் ஸலாம், உன்னிடத்தில் இருந்துதான் சலாம் வருகிறது, வ இலைஹிக யர்ஜிஉஸ் ஸலாம், உன்னிடத்தில் சலாம் மீளுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் யா அய்யுஹன் நபியு, அப்படிதானே வருது, அப்படிதானே வருது. இது யார் சொன்னது? யார் சொன்னது? மாஷா அல்லாஹ், அல்லாஹ் சொன்னான். நாம சொல்லல. அத்தஹியாத்துல உட்கார்ந்து யார் சொல்றா? அஸ்ஸலாமு அலைக்கும் யா அய்யுஹன் நபி, என் நபியே, என் நேசரே, என் ஹபீபே, உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக. இப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லணும்ல, யாருக்கு சொல்லணும்? அல்லாஹ்ட்ட சொல்லணும்ல. ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க? அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதியஸ் சாலிஹீன். யா அல்லாஹ், நீ சொன்னதை போன்றே என் மீது மட்டும் அல்லாமல் எங்கள் மீதும் எனக்கு பின்னால் வரும் உன்னுடைய அடியார்கள் சாலிஹான எல்லா அடியார்களுக்கும் உரித்தாகட்டுமாக. சுப்ஹானல்லாஹ், அதுதான் அங்க வர்றது அத்தஹியாத்துல. அது உணரணும் தொழுகையில. இது யாரு சொன்ன சலாம்? இது அல்லாஹ் சொல்லுகிற சலாம்.
நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு நீண்ட நெடிய நேரம் தொழுகிறார்கள். ஆனால் ஒரு ஹதீஸ் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை சுருக்கி விட்டார்கள். சஹாபாக்கள் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ் தொழுகை சுருக்கப்பட்டிருக்கிறதா, நீண்ட ஆயத்துகள் ஓதக்கூடாது என்று ஏதும் வஹி அறிவிப்பு செய்யப்பட்டதா என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நம்ம கூட்டத்தில் பெண்கள் பின்னால் தொழுது கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வைத்திருந்த குழந்தைகள் சிலருடைய அழுகை குரல் என் காதில் விழுந்தது. எவ்வளவு பச்சை பிள்ளை மாதிரி பேசுறாங்க பாருங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது. அந்த குழந்தை அழுததினால் நான் தொழுத தொழுகையை சுருக்கிக் கொண்டேன் என்றார்கள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகையை தொழுமிடத்திற்கு கொண்டு வர வேண்டாம் என்று சொல்லவில்லை. தாய்மார்கள் விளங்க வேண்டும், பெரியோர்கள் விளங்க வேண்டும். தொழுமிடத்திற்கு மஸ்ஜிதிற்கு பிள்ளைகள் வரக்கூடாது என்று சொல்லவில்லை. வந்தாலும் தொழுகையை வேண்டும் என்றாலும் சுரித்துக் கொள்வோம், ஆனால் அவர்கள் வருகை இங்கு இருக்க வேண்டும். இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய அன்பான வழி, அழகான வழிகள். இப்படி ஏராளமாக நான் குழந்தைகள் டாபிக் மட்டும் தான் பேசுறேன். ரசூலுல்லாஹ் குழந்தைகளோட எப்படி இருந்தாங்கிறது மட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில அன்பர்கள்ட்ட வாழ்ற வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும். உலகத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்னைக்கு நான் சமீபத்தில் ஒரு இடத்துல ஒரு ஹசரத்துடைய பயானை கேட்டேன். எல்லாருமே ஹசரத்துங்கிற பேர்ல பேசுறாங்க, பட் அல்லாஹ் தான் யாரை அங்கீகரிக்கிறானோ அவர்கள் தான் இந்த உலகத்திலே உண்மையான அறிஞராக இருப்பார்கள் போல. ரசூலுல்லாஹ் நம்மள மாதிரி தான், அவருக்கு ஒன்றும் பெரிய தனி இதெல்லாம் கிடையாது, இது போன்ற மீலாதுகள் எல்லாம் ஒன்று பெரிய இது கிடையாது என்று சாதாரணமாக சொல்லிவிட்டு போகிறார்கள். நல்லா தெரிஞ்சுக்கணும், நிறைய விஷயம் இருக்குங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கும் மத்தியில உண்டான உயர்வான விஷயம். ஒன்னே ஒன்று சொல்லட்டுமா, சாதாரண விஷயம். துன்யாவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்த ஒரு பதவி இமாமுல் கிப்லத்தை. ஸல்லல்லாஹு அலைஹி என்ன பேரு? இமாமுல் கிப்லத்தை. இமாமுல் கிப்லத்தை. ரெண்டு கிப்லாவுக்கு இமாமாக இருந்த ஒரே இமாம் யாருன்னா கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னொரு ஆச்சரியமான விஷயம் சொல்லட்டுமா, தொழுகையில் நீங்கள் இருக்கும் பொழுதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து நீங்கள் பதில் கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் பாவியாகுவீர்கள். உத்தரவு. தொழுகையில் அழைக்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் எல்லாம் திரும்பி நபியை பார்த்து சொல்லுங்கள் நாயகமே என்று கேட்டு இப்படிக்கா திரும்பி தொழுகுங்க என்றவுடன் கிப்லா பைத்துல் முகத்தஸிலிருந்து காபாவுக்கு வருகிறது. இதுல என்ன ஆச்சரியம் தெரியுமா, தொழுகையினுடைய நன்மை மட்டும் அந்த நபி தோழர்களுக்கு இல்ல, அந்த தொழுகையில ரசூலுல்லாஹ்வோடு பேசினது கூட, ரசூலுல்லாஹ்வோடு பார்த்தது கூட தொழுகையின் நன்மையில் அல்லாஹ் எழுதுகிறான் என்றால் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் இருக்கும் எல்லா ஜீவன்களுடைய மேன்மையான ஜீவன், உயர்ந்த. ஆனா யார்கிட்டையும் பழகும் பொழுது அந்த கெபாசிட்டில பார்க்க மாட்டாங்க. சில நபர்களை நீங்க பார்க்கலாம், அல்லாஹ் அவர்களுக்கு சோபனத்தை தருவானாக, உயர்ந்த நபர்களாக இருப்பாங்க. ஆனா ரொம்ப அரவணைப்புல அவங்களுடைய கை மாதிரி அழகான கை இருக்காது. இந்த ஜாஹிர் இப்னு அல் ஹரம் அப்படின்னு ஒரு சஹாபி, நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நபி தோழரை ரொம்ப அற்புதமான சஹாபி ஜாஹிர் இப்னு அல் ஹரம் அல் அஸ்தஇ ரலியல்லாஹு அன்ஹு. அதாவது லா மால வலா பனூன வலா ஹால வலா ஃபிராஸ வலா கிதா, தங்குறதுக்கு இடம் கிடையாது, சொந்த பந்தம் கிடையாது, சொத்து கிடையாது, ஏன் அன்னைக்கு சாப்பிடுறதுக்கு தட்டும் கிடையாது. கையில 2 கட்டு கீரை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்க்க வரணும்னு வர்றாங்க. பொதுவா அன்னைக்கு அரபுகள்கிட்ட அந்த பழக்கம் இருக்கு, அன்பளிப்போடு சந்திப்பது என்பது. அரபு தேசத்துல உள்ள ஒரு இஸ்லாம், அந்த அரபு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்லாத்தை அந்த அரபு மக்களுக்கு கொடுத்ததுக்கு காரணமே என்னன்னா அந்த விருந்தோம்பல் தான். பெருமக்கள் விருந்தோம்பல் என்கின்ற அந்த நன்மாராயம் அவங்கள்ட்ட தங்கி இருக்கிறனால, ஒரே காரணத்தினாலதான் இஸ்லாத்தை அல்லாஹ் அரபு பூமியிலே உதிர்க்க செய்தான். ஏன்னா அவங்கள மாதிரிலாம் துனியாவில் என்ன செய்ய முடியாது, விருந்தோம்பல் செய்ய முடியாது. அது யாருடைய ஹிஸ்டரிக்கல் உஸ்வத்துன் ஹசனா யாரு? சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அப்படியே போவாங்க. நம்ம ஒரு சம்பவத்துல இருந்து இன்னொரு சம்பவத்துக்கு போவோமே, ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம மக்கள்லயும்
கம்மம் பண்ணாலையும் மாஷா அல்லா நீங்க இந்த சாப்பாடு கொடுக்கறதா இருக்கட்டும், மதரசாவுக்கு நீங்க செலவு பண்றதா இருக்கட்டும், மாஷா அல்லா நான் பார்த்த இந்த 3 நாள்ல அல்லாஹு அக்பர் பாரக்கல்லா, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக. தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டுகளை, உங்களுடைய எல்லா ஊக்கத்தையும் இது போன்ற மார்க்கத்திற்காக வழங்குங்கள். அல்லாஹ் இன்னும் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த ஒரு வயது முதிர்ந்தான ஒரு மஜூசினா நெருப்பு வணங்குறவர். அந்த காலத்துல அது ரொம்ப அதிகம். நம்ருதோட இருந்து நெருப்பத்தான் கடவுளாக நினைத்து வணங்கக்கூடியவர். அந்த மதத்தை ஏற்படுத்தினவர், அந்த மதத்தில் இருந்தவர். ஒரு சரியான மலை, வயது முதிர்ந்தவர். யாரை பார்த்தாலும் வீட்டை கடக்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறது வழக்கம். கூப்பிடுறாங்க, மஜூசி உள்ள வர்றாரு, உட்காருங்க சாப்பிடுங்க. இல்லப்பா இல்ல, நீ இப்ராஹிமா? ஆமா. இல்ல நீ கோவப்படுவியாம, நீ ஏதோ ஒரு இப்படி தள்ளாடிட்டே பேசுற, நீ ஏதோ ஒரு மார்க்கத்தெல்லாம் கொண்டு வந்திருக்கியாமே, ரொம்ப தள்ளாடுற. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதெல்லாம் மறந்துட்டாங்க. இப்ப நமக்கு தேவை இவருக்கு ஏதாவது கொடுக்கணும். உள்ள உட்காருங்க, அவரை தொடச்சு விடுறாரு, உட்கார வைக்கிறாங்க, தட்டு வச்சு உள்ள பாத்திரத்தை வச்சு அதுல கொஞ்சம் கஞ்சி மாதிரி எடுத்து கொஞ்சம் ஊத்தி குடிங்கன்னு சொல்லும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உள்ளத்துல, ஏன்னா தாஇயன் இலல்லாஹ், அவங்க உள்ளத்துல ஒண்ணு தோணுது, இவ்வளவு வயசாயிருச்சே, இவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்தா நல்லா இருக்குமே. ஒரே ஒரு வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ், அவருக்கு ஒரு 95 வயது, சொன்னா நல்லா இருக்குமே வாய் திறந்து சொல்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பொறுமையா ஆரம்பிக்கிறாங்க. ஒண்ணும் இல்லையா, இவ்வளவு நாள் இருக்கீங்க, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு அவங்க தூக்கி போட்டாரு. அவரும் அதுல ரொம்ப வெறியா இருக்கு, தூக்கி போட்டாரு. போ, நான் சொன்னேன்ல நீ இதுல அடம் பிடிப்ப, உனக்கு எனக்கு செட் ஆகாது, நான் எவ்வளவோ சொன்னேன், நீ என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு எனக்கு எதிர்த்து போயிட்டார். அல்லாஹ்வுடைய உத்தரவு வருகிறது. சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் என்ன பெருமை என்று நினைத்தீர்களா? முஸ்லீமுக்கு மட்டும்தான் நீங்கள் உணவு கொடுப்பீர்களா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லவில்லை என்றால் நீங்கள் உணவு கொடுக்க மாட்டீர்களா? யா இப்ராஹிம், இப்ராஹிமே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 95 ஆண்டுகள் அவர் வாழ்ந்து விட்டார். இந்த 95 ஆண்டுகளில் ஒரு நாள் கூட அவர் என்னை நினைத்ததே இல்லை, என்னை அழைத்ததும் இல்லை. அல்லாஹ் என்றோ ரப்பு என்றோ என்னை அவர் அழைத்ததே இல்லை. ஆனால் இந்த 95 நாட்களில் ஒரு நேரம் கூட அவரை நான் பசி ஆக்கியதே கிடையாது என்றார் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா. 95 ஆண்டு காலமும் அவருக்கு கொடுக்க வேண்டிய ரிஸ்கை நான் கொடுத்தேன். ஒருவேளை என் பேரை சொல்லல நீ தடுக்கிறாயா என்றவுடன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஓடி ஓடி போய் அங்க இருக்கிற நகரங்கள் எல்லாம் சுற்றி மீண்டும் அவரை பிடிச்சி, அத்தா நீங்க எதுவும் சொல்ல வேணாம், நீங்கள் சாப்பிட்டால் மட்டும் போதும் என்ற சுன்னத்தை உருவாக்கி கொடுத்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதாவது பெரிய கெப்பாசிட்டியா நம்ம இருக்கிறவங்கள்ட்ட மட்டும்தான் பழகணும்னா நம்ம உயர்ந்த மனிதனாக வாழ முடியாது. ஜாஹிர் இப்னு அல்-ஹரம் அஸ்ஜஇ அப்படித்தான் வர்றாரு. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஹிபத்தை கொடுத்துறாரு, ஒரு அதியாவை. வீட்டை தட்டுறாங்க, வீட்டுல இல்ல. வாசல் வேகமா தட்டப்படுது, வீட்டுல ஆள் இல்லை. அப்படியே கடக்குறாங்க. மஸ்ஜித் நபவி, அந்த மதீனாவுடைய ஒரு தெருவுல மார்க்கெட் இருக்கு, அந்த இடத்துல போய் நின்றுறாங்க. உள்ள இங்க வந்தவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலமை போற வீட்டுக்குள்ள வரும் பொழுது பக்கத்து வீட்டுல சொல்றாங்க, இந்த மாதிரி ஜாஹிர்னு ஒருத்தர் வந்தாரு, கிராமவாசி மாதிரி தெரிஞ்சாரு. ஜாஹிரா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, ஜாஹிரா? ஆமா ஜாஹிர் வந்தாரு. என்னவா? இல்ல ஏதோ ஒரு அழுக்கு மூட்டையில உங்கள்கிட்ட கொடுக்கணும் வந்தாருன்னு உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதை கொடுக்குறாங்கிறத பார்க்க மாட்டாங்க, அவங்க கொடுக்குறாங்கிறத நிய்யத்தை தான் பார்ப்பாங்க. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மம் என்பது நம்மை போன்ற வாழக்கூடியவர்களுடைய தர்மம் கிடையாது. உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, ஹாத்தம் தாயின்னு ஒருத்தர் இருந்தார் ஹாரூன் ரஷீத் காலத்துல. ஹாத்தம் தாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒருத்தர் வந்து பேசினா, எப்பா உங்க முகமது வந்து சதகாவும் தர்மமும் செய்வார்கள் சொல்றீங்களே, ஹாத்தம் தாயை விடவுமா உங்கள் முகம்மது வந்து சதகா தர்மம் செய்திட போகிறார்? அவர் சொல்றார். சஹாபி சொன்னாங்க, ஹாத்தம் தாய் என்ன அப்படி எப்படி கொடுப்பாரு? ஹாத்தம் தாய் ஒரு பெரிய மன்னர், அவர் வீட்டுக்கு 7 வாசல் இருக்கு. ஒரு வாசல்ல வந்து தர்மம் கேட்பார், எல்லாம் வாங்கிட்டு இன்னொரு வாசலுக்கு வருவார், அந்த வாசல்லையும் கொடுப்பார். அவர் இன்னொரு வாசலுக்கு வருவார், அந்த வாசல்லையும் கொடுப்பார். மற்றொரு வாசல், இப்படி 7 வாசல்ல வந்தாலும் அள்ளி கொடுத்துட்டே இருப்பார். நீ முந்தைய வாசலுக்கு வந்தியன்னு கேட்க மாட்டார், அதை விடமா முஹம்மதுன்னு கேட்பார். அவர் சொன்னாரு,
எங்கள் நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 அல்ல 10 வாசல் இருந்தாலும் ஒரு வாசலில் கொடுத்துட்டா அடுத்த வாசல்ல வர மாதிரி கொடுக்க மாட்டாங்க, மொத்தமா ஒரே வாசல்ல கொடுத்து முடிச்சிருவாங்க. அதுதான் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாஹிர பார்த்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரா போறாங்க, புகாரில வர ஹதீஸ் பார்த்துட்டு தனக்கு கொண்டு வந்த ஹிபத்தை தாங்க வச்சிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாஹிர விளங்கிட்டாங்க. ரொம்ப அற்புதமான சஹாபி, நம்ம மீது முஹப்பத்தோடு வந்திருக்கிறாரு, எங்க நம்ம கிட்ட வந்துட்டோம்னு சொன்னா நம்ம அவங்களை என்ன நினைச்சிருவோமோ தெரியலேன்னு ஒதுங்கி நிற்கிறாரு. மார்க்கெட்ல உட்கார்ந்துக்கிட்டு நிற்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி போறாங்க. ஒண்ணு மேனில எல்லாம் ஒண்ணும் இல்ல. எப்படி இருக்கும் சஹாபாக்களுடைய ஆடைகள்? பின்னால இப்படி அவங்க 2 புஜத்துக்கு கீழே இப்படி கையை இப்படி விட்டுட்டு ஜாஹிர் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி பிடிச்சி இப்படியே அழுத்துறாங்க. அவரு விடு விடுங்கிறாரு. தாயலி தாயலி, அந்த அரபுல சொல்லுவாங்க, என்ன விடு என்ன விடு, யாரு யாரு, ஏன்னா இவரு கிராமவாசி, இவருக்கு எப்படி பேசணும்னு தெரியாது, யாரு யாருன்னு தெரியல. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடுறாங்க. எப்போனா ஜாஹிர் இப்னு ஹரம் அஸ்ஜஇ விலகி கொண்டார். மணக்குது, மனம் மணக்குது, கஸ்தூரியை விட மணக்குது. எவ்வளவு லேஸ்! ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பு எப்படி இருக்கும்? அவங்களுடைய நெஞ்சில ஜாஹிருடைய முதுகு தேயுது. ஜாஹிர் இப்ப என்ன செய்யறாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர ஆரம்பிக்கிறார். இது ரசூலுல்லாஹ் தான், இது முஹம்மது தான், இதுதான் நாம் தேடி வந்த நபி. நீங்க ஹதீஸ்ல எடுத்து பார்த்தா தெரியும். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், லைலத்துல் முகம்மர், பௌர்ணமி நிலவு அன்று, பௌர்ணமி இரவு அன்று நான் பெருமானாரோடு இருந்தேன். நான் என் கண்கொண்டு பார்த்தேன். அந்த நிலவை விட மிக சிறந்த பௌர்ணமியாக நாயகமே உங்கள் முகத்தை தான் பார்த்தேன் என்று சொல்வார்கள் ஜாபிர் ரலியல்லாஹு. அனஸ் ரலியல்லாஹு சொல்வார்கள், நான் ரசூலுல்லாஹோடு 10 வருடம் ஹிதமத்தில் இருந்திருக்கிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய கையை தொட்டு இருக்கிறேன். அல்யனு வ அல்பசு மினத் தீபாஜ், ஆக உயர்ந்த வெல்வெட்டு துணியை விட மிக சாஃப்டா வெண்மையாக இருப்பது ரசூலுல்லாஹ்வுடைய கரம். இதை நான் உணர்ந்திருக்கிறேன் என்று அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறார்கள். உலகத்துல ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு சொன்ன மாதிரி யாருமே சொல்ல முடியாது. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு சொன்னாங்க, உலகத்தில இதை விட ஒரு அழகான ஒரு அழகை எந்த கண்களும் பார்த்திருக்காது. இப்படி ஒரு அழகான குழந்தையை இதுவரைக்கும் எந்த குழந்தையும் எந்த தாயும் பெற்றெடுக்கவில்லை. நபியே, உலகத்தில் குறையே இல்லாமல், எந்த குறையும் இல்லாமல், அழகான சலாமத்தோடு முழுவதுமாக பெற்றெடுக்கப்பட்ட படைக்கப்பட்டவர்கள் நீங்கள். நான் எப்படி இருக்கணும் நீங்க விரும்பினீங்களோ அப்படியே உங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்று ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு சொல்வார்கள். துனியாவுல எனக்கு இப்படிதான் இருக்கணும் ஹைட்டு, எனக்கு இப்படிதான் இருக்கணும் முடி, எனக்கு இப்படிதான் இருக்கும் கண்ணு, அப்படி ஒரு இக்தியார் நமக்கு கொடுத்துட்டா நமக்கு எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஆல்ட்ரேஷன் பண்றோம்ல, இது என்ன இப்படி இருக்கு, லைட்டா ட்ரிம் பண்ணு, முடிய லைட்டா வெட்டு, இது சரியில்லை, தாடி அடர்த்தியா இருக்கு, கொஞ்சம் குறைக்கணும், நம்ம என்ன ரொம்ப குட்டையா இருக்கிற மாதிரி தெரியுது, இன்னும் கொஞ்சம் ஹைட் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கு, ஏதாவது நியூட்ரிஷன் எங்கேயாவது இருக்கா, அதுக்கு ஒரு 4 இது வாங்கி சாப்பிட, புள்ள வளரவே மாட்டான். நான் இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு அமைப்பை இறைவன் கொடுத்து நமக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தா அது எப்படி இருக்கும்? கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கிட்ட உடனே ரசூலுல்லாஹ் விளங்கிட்டாங்க. ஆஹா, முதுகு ரொம்ப நம்ம நெஞ்சில தேயுது அப்படின்னு விட்டுட்டாங்க. திரும்பிய ஜாஹிரை பார்த்து உடனே ரசூலுல்லாஹ் பிடிச்சி, யா ரசூலல்லாஹ் என்னையே பிடிச்சீங்க, வ அனா லா தரிது மின் காசிதா ஃபஇன்னக தஜிது காசிதா, நாயகமே என்னை நீங்க ஒரு நஷ்டவாளி, என்ன நீங்க வியாபாரம் செய்தீங்கன்னா என்கிட்ட நீங்க வந்தீங்கன்னா நீங்க நஷ்டமாதானே உங்களுக்கு தெரியும். உடனே ரசூலுல்லாஹ் அப்படி கையை பிடிச்சு தூக்குறாங்க. வா, யாருக்காவது இந்த அடிமை வேணுமா? கையை இப்படி பிடிச்சி தூக்குறாங்க. யாருக்காவது ஜாஹிர் வேணுமா? ஏன்னா ஜாஹிர் அழகு இல்லாம இருப்பாரு, யாருமே கேட்கல. நான் தான் சொல்லல, நான் லாபமான பொருள் இல்லைன்னு சொன்னல. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, வல்லாகின் அந்த ஜாஹிர், ஜாஹிரை அப்படி சொல்லாதே, அந்த லில்லாஹி வ ஹுப்பி ரசூலி, அல்லாஹ்வுடைய ஹுப்பும் ரசூலினுடைய ஹுப்பும் உன் உள்ளத்தில் இருப்பதினால் அந்தல் காலி, இந்த மதீனாவில் இருக்கும் உயர்ந்தவர்களை விட நீதான் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவன் என்றார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாதாரணமான வார்த்தை அல்ல.
ஒரு மனிதரை எப்படி உருவாக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிஞ்சு கொள்ளணும். நான் ஏன் இத்தனை விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறேன் என்றால் அதுக்குள்ள 1 மணி நேரம் ஆயிடுச்சு. பெருமக்களே, நம்மோடு இருக்கக்கூடிய அன்பு சகோதரர்கள் நிறைய பேர், அதுல குறிப்பா இன்னைக்கு உள்ள தலைமுறை, அது என்னமோ ஜென்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரை சொல்றாங்க இல்லையா சென்னை முழுக்க. இன்னைக்கு நீங்க நினைக்கிற மாதிரி தலைமுறைகள் எல்லாம் இல்லை. நீங்க மொபைலை பிடிச்சி இழுக்க முடியாது, நீங்க டேபை வாங்க முடியாது, நீங்க கம்ப்யூட்டர்ல உட்காராதுன்னு சொல்ல முடியாது, யாரையும் எதையும் சொல்ல முடியாது. அவர்கள் ரூட்டில் தான் இருப்பார்கள். நீங்கள் நாம தான் நிலை தடுமாறி போயிருக்கிறோம். என்ன செய்வது என்று தெரியாமல், என்ன எப்படி கொண்டு வருவது என்று தெரியாமல். முதல் விஷயம் நான் மீண்டும் மீண்டும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். குடும்பத்தில் உள்ளவர்கள் தயவு கூர்ந்து நம் வீட்டு பிள்ளைகளை முதலில் நீ உருப்படவே மாட்டேன் என்று திட்டாதீர்கள். அவன் எவ்வளவு விஷயத்தில் அவன் எப்படி இருந்தாலும் அவனை ஒரு கெட்டவனாக வார்த்தையில் கூட அவனை தள்ளி வைக்காதீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது பிடிக்காதது. உங்கள் எல்லோருக்கும் தெரியும், ஒரு அம்மா வந்து ரிப்போர்ட் கொண்டு வரும், யார் சொல்லலாம், ரொம்ப கவிதை பாடுறான், ரொம்ப பாட்டா பாடிக்கிட்டு இருக்கிறான், நிறைய பாட்டு கவிதைகள் அள்ளி இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா, தாங்கள் இருந்த மெம்பர் படியில அந்த பள்ளியை கொஞ்சம் கூப்பிடுறாங்க, வா வந்தா, உனக்கு பாட தெரியுமோ? ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, உங்களுக்கு பாட தெரியுமோ? நாம என்ன செய்வோம்? குர்ஆனில ஹதீஸ் எல்லாம் இல்லாம என்னடா பாடுற, என்னடா ஆடுற, போடா அப்படியா, நம்ம அப்படிதானே கத்துவோம். ரசூலுல்லாஹ் எப்படி என்கரேஜ் பண்றாங்க, நல்லா பாடுவியாம்ல, உம்மா சொன்னாங்க, ஆமா, எங்க பாடு, எப்படி சொன்னாங்க, எங்க பாடுன்னாங்க. அவருக்கு ஒண்ணும் புரியல. எங்க உம்மா கண்டிக்கணும் தான் ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு வந்தாங்க, ஆனா இவங்க பாடுன்னு சொல்றாங்க. அது எங்கயா? நீங்க பாக்குறீங்களா ரவுலா ஷரீஃப்ல மெம்பர், அந்த மெம்பர்ல ஏறி நிக்க வச்சு எல்லாரும் மட்டும் சொல்றாங்க பாடுங்கிறாங்க. இவருக்கு ஒண்ணும் புரியல. இவ்வளவு பெரிய கண்ணியத்தை கொடுத்து விட்ட மாண்புமிக்க இந்த மனிதரிடமா நாம் இப்படி கேவலமான கவிதைகளோடு வர வேண்டும்? அதற்கு பின்னால் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அணுகி எனக்கு குர்ஆனின் வசனங்களை மனனம் செய்வதற்கு உதவி தாருங்கள் என்று சொல்லி அதே ரௌதாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரவுக்கு பின்னால் அந்த மெம்பரில் நின்று குர்ஆனை மனனமாக ஓதிய சிறுவன் தான் அந்த கவிதையை மனப்பாடம் பண்ண சிறியவன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கிற என்கரேஜ், நாம கொடுக்கிற சப்போர்ட், நாம கொடுக்கிற வழியில் தான் அந்த பிள்ளையின் வளர்ச்சி அது நேர் வழியா அல்லது தீங்கான வழியா என்று விளங்கும். நாம கை விட்டுட்டோம் சொன்னா இன்று ஒரு செகண்ட் தான். நம்ம எவ்வளவு பிள்ளைங்க தொழுகிறாங்க, எவ்வளவு ஓதுறாங்க, நம்ம நினைக்கிறோம் துப்பி போட்டுக்கிறான் என் பிள்ளை, மத்த ஜெப்பா போட்டுக்கிறான் எல்லாம். ஒரு செகண்ட் தான். ஒரு சின்ன தவறு, ஒரு கரும்புள்ளி வந்துருச்சுன்னா, ஒரு தவறான நண்பர் அல்லது தவறான செய்கை அல்லது தவறான காட்சிகள் நம் பிள்ளைகளிடம் தங்கிவிட்டால் அந்த ஒன்று போதும் மொத்தமும் ஸ்பாயில் ஆயிடும். சோ நீங்க தீன ஸ்ட்ராங்கா கொடுக்கணும் சொன்னா கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகான வழிகாட்டுதலை உங்கள் வீட்டில் இருந்து துவங்குங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்கள் வீட்டில் துவங்குங்கள். வீட்டை தொழுவிடமாக மாற்றுங்கள். வீட்டை ஒரு அழகான மதரசாவாக மாற்றுங்கள். வீட்டை ஒரு சுபிட்சம் தரக்கூடிய, அவர்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய நல்வார்த்தைகளின் பெட்டகமாக அந்த வீட்டை மாற்றுங்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழகான குணத்தின் நிழலில் அந்த நறுமணத்தை நம் குணத்திலும் கமலச் செய்து அல்லாஹ் நம்மை, நம் படைப்பை எப்படி அழகாக ஆக்கினானோ நம் குணத்தையும் அல்லாஹ் அழகாக ஆக்கி அருள் புரிவானாக. நம் வீட்டில் இருக்கும் பலவீனமானவர்களின் துஆவிற்குரியவர்களாக அல்லாஹ் நம்மையும் ஆக்கி அருள் புரிவானாக. நம்முடைய காலங்களில், நம் வாழக்கூடிய நேரங்களில் இறுதி நேரத்தை மிக சிறந்த நேரமாக நம்முடைய திருநாவிலே அல்லாஹ்வினுடைய கலிமாவாகிய லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவோடு இந்த நாவில் எச்சில் காய வேண்டும். அத்தகைய நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை தாய்மார்களே, வாழ்க்கையின் வழிகாட்டி வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தலைப்பின் கீழ் இன்று சிறப்பான நல்ல கருத்துக்களை நம்மளுடைய மனதிலே பதிகின்ற அளவிற்கு சிறந்த கருத்துக்களையும்
நல்ல செய்திகளையும் தந்தார்கள் ஹஸரத் அவர்கள். அந்த அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அந்த வழியை முழுமையாக பின்பற்றுகின்ற நல்ல வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்து நல்ல ஒரு வாய்ப்பானாக. இப்பொழுது யானபி சலாம் يا نبي سلام عليكم يا رسول سلام عليكم يا حبيب سلام عليكم صلوات الله عليكم أشرق البدر علينا فاغتفت منه البدور مثل حسنك ما رأينا قلت يا وجه سروري أنت شمس أنت بدر أنت نور فوق نوري أنت كثير وغالي أنت مصباح صدوري يا حبيبي يا محمد يا عروس الخافقين يا مؤيد يا ممجد يا إمام القبلتين ما رأى وجهك يسعى يا كريم الوالدين حوضك الصافي المبارك وردنا يوم النشور أنت غفار الخطايا وذنوب الموبقات أنت ستار المساوي ومقيم العثرات يا ولي الحسنات يا رفيع الدرجات كفروا عني ذنوبي واعفوني عن سيئاتي عالم سر وأخفى مستجيب الدعوات ربي ارحمنا جميعا بجميع صالحات لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுக்கு ஒரு அறிவிப்பு, லைவா ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த ஷராமா பயானுடைய நிகழ்ச்சியை மதரசா ஜமால் குரூப்ல அது டிக்டாக்ல போயிட்டு இருக்கு, ஃபேஸ்புக்ல